இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். முதல்வர் ஸ்டாலின் நேற்று காலை திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயம் வந்தார். அங்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக வேட்பாளர்களும் வந்திருந்தனர். அவர்களுடன் ஓட்டுப்பதிவு தொடர்பாக ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு நிலவரம், ஓட்டுப்பதிவு சதவீதம் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். அப்போது சென்னை பெரம்பூர் தொகுதியில் உள்ள மாவட்ட நிர்வாகி ஒருவர் மீதும் வட்ட நிர்வாகிகள் மீதும் வேட்பாளர்கள் சரமாரியான புகார்களை கூறியுள்ளனர். இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: சென்னையில் தாவேகவுக்கு கிடைத்த ஓட்டுகளால் 7-8 தொகுதிகளில் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற தகவல் பரவியது. பெரம்பூரில் திமுக வேட்பாளர் சேகருக்கு கட்சியினர் சரியாக தேர்தல் பணி செய்யவில்லை எனவும் கூறப்பட்டது. அத்தொகுதியில் 7 வார்டுகளில் 14 வட்டச் செயலாளர்கள் உள்ளனர். அவர்களில் சிலர் ஓட்டுப்பதிவின் போது டிமிக்கி கொடுத்துள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி, அவரது உதவியாளர் செந்தில் நேரடி கண்காணிப்பில் இளைஞரணி மாநில நிர்வாகி ஜோயல் தலைமையில் 150 இளைஞர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டனர். ஓட்டுப்பதிவையொட்டி வெளியூர் ஆட்கள் என்பதால் ஜோயல் தலைமையிலான இளைஞர் படையினர் வெளியேறிய பின் தேர்தல் பணி மந்தமாகியுள்ளது. எனவே பெரம்பூரில் திமுக வேட்பாளர் தோற்றால் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை பாயும் என்பது உறுதி. துறைமுகம் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் சேகர் பாபு, தாவேக வேட்பாளர் சினோரா அசோக் இடையே நடந்த மோதல் குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் விசாரித்தார் என அந்த வட்டாரங்கள் கூறின.